ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இன் ப்ளே ஸ்கூலில். ப்ளே ஸ்கூலில் எப்படிலாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க, பெரியவங்களுக்கும் கேம்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளே ஸ்கூலில் செலிப்ரேஷன், இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு ஸ்பூனாலேயே வாயில் வச்சு அதுலேருந்து கொண்டு போய் சேர்க்குற கேம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருந்துச்சு, பெரியவங்களுக்கும் இருந்தது. இந்த ஸ்கூல் நேம் பார்த்திங்கன்னா ஐகிட்ஸி. இது எங்கே இருக்குன்னா செக்டர் 116 நொய்டாவில் இருக்குது. இங்கே ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 அண்ட் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 10,000. இங்கே எல்லா ஸ்கூல்லேயுமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து பலூனை மேலே தட்டி விட்டு பலூன் மேலேருந்து கீழே வரது விழாமல் இருக்கணும். விழுந்ததுன்னா அவுட்டு. ஸோ மேலே பறக்கிற வரை எத்தனை கிளாஸில் குட்டி பாலை சேர்க்குறோங்கிறது தான் இந்த கேமு. ஒரு கையில் தட்டி விட்டுக்கிட்டே இன்னொரு கையில் குட்டி பலூனையும் வைக்கலாம். இல்லை ரெண்டு கையிலுமே வேகமாக தட்டி விட்டு அது வரதுக்குள்ளே எல்லாத்தையும் வைக்கவும் முடியும். இங்கே பார்த்திங்கன்னா டாட்டூஸ் போடுறாங்க. டாட்டர்ஸ் வந்து நிறையா குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பெரியவங்களும் போட்டுக்கிட்டாங்க, சின்னவங்களும் குழந்தைங்களும் போட்டுக்கிட்டாங்க. குழந்தைங்களாம் மேக்ஸிமம் ஃப்ளவர், அவெஞ்சர்ஸ், பட்டர்ஃப்ளை, ஹார்ட்டு இது மாதிரி தான் போட்டுச்சுங்க. இந்த டாட்டு போடுற ஒர்க்கு 1 ஹவருக்கு 3000 என்னமோ பே பண்ணியிருந்தாங்க. இந்த செக்டர் 116 பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் இருக்குது. பீசன் பொடு இந்த சைடு தான் இருக்குது, கிமாய்க்கா இந்த சைடு தான் இருக்குது, பஜ்மன் ஸ்கூல், ஃபஸ்ட் ஸ்டெப், லிட்டில் வேர்ல்டு, அப்புறம் ஹீரோ கிட்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல்லாம் செக்டர் 116 நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாண்டா கிளாஸ் ஒரு சில ஸ்கூலில் வந்து குதிரை வச்சு அந்த குதிரை மேலே பின்னாடி வண்டியில் குழந்தைங்களாம் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் போவாங்க ஸ்கூல் ப்ரமோஷனுக்காக. அது வந்து ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி சாண்டா கிளாஸை பிரின்ஸிபல் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இவருக்குமே 1 ஹவர் 3 ஹவர்ஸ்க்கு 5000 என்னமோ பே பண்ணியிருந்தாங்க. எல்லாம் கேம் சாண்டா கிளாஸ் வந்தோடனே கேம் விளையாடுறத விட்டுட்டு சாண்டா கிளாஸ் கூட டான்ஸ் ஆடுறதுலேயே தான் குறியாக இருந்ததுங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இங்கே நிறைய கேம் வச்சுருந்தாங்க, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் கிஃப்ட் இருக்குது. கேமில் வின் பண்ணுறவங்களுக்கே கிஃப்டெலாம் பெருசாக இல்லை, சாக்லேட் தான் தந்தாங்க. சாக்லேட்டு, 5 ஸ்டாரு, ஸ்ட்ராபெரி, கேக்கு, இது மாதிரி. ஃபங்க்ஷனோட எண்டில் வந்து பெரிய கேக் வந்து கட் பண்ணி ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு டிக்கெட் ஃபார் 100 rupees அப்படின்னு சொல்லி பே பண்ணியிருந்தாங்க. இங்கே இன்றைக்கி வந்து நர்சரி, ப்ரீ நர்சரி, கேஜி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடக்குது. சாண்டா கிளாஸ் ரொம்ப மஜா பண்ணார், நல்லா டான்ஸ் பண்ணார், கை கொடுத்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்தார். ஹலோ,
சிப்ஸ் தந்தார், எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு தந்தார். ரொம்ப குஷியாக இருந்தது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற கேம். யார் ஃபஸ்ட்டு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டு. சாண்டா கிளாஸ் வந்தாலும் யாருமே கேமில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே சாண்டா கிளாஸ் கூட டான்ஸ் ஆடுறதுலேயே குறியாக இருந்தாங்க. இந்த நாள் ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இவங்க தாங்க ஸ்கூலோட ஓனர். ட்ரெஸ் கோட் கொடுத்துருந்தாங்க, ஒயிட் அண்ட் ரெட்டு. உங்களுக்கே தெரியும் கிறிஸ்மஸ்னாவே ரெட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணுன்னு. ஸோ எல்லாருமே ரெட் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் டாட்டூ போடுறதுக்கு போனது. மேடம் எல்லாத்தையும் பிடிச்சி டான்ஸ் ஆடினு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டான்ஸ் ஆட வச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க டெக்கரேஷன்லாம் பார்த்து. இவங்க பிரின்ஸிபல், இவங்க ஓனர். லஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சில் என்னென்னா பீஸாவும் ஃப்ரைட் ரைஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இடையில டீ, காஃபி, பிஸ்கட், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பேரண்ட்ஸுக்கு. இந்த ஒவ்வொரு இதில் இங்கே என்னென்ன கேம் இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் அந்த ரிங்கை தூக்கி போட்டுடுறது, அப்புறம் மூக்கில் கோன் மாதிரி ஒரு ஷேப்பில் கட்டிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேம் வச்சுருந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க டான்ஸ் ஆடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் டெக்கரேஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல் ஆல் ஓவராக க்ரீன் பலூன், ஒயிட் பலூன், ரெட் பலூன் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எல்லாமே சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணோம். இங்கேருந்து போகிறதுக்கே குழந்தைங்களுக்கு மனசே வரல. அங்கேயே விளாண்டுட்டே இருந்துச்சுங்க ரொம்ப நேரமாக. மற்ற ஸ்கூல்னாலும் போகிறதுக்கு அலம் பிடிக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விளாட்றதுல ரொம்ப குஷியாகி அதையே விளாண்டுட்டே இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா அந்த ரிங்கை தூக்கி போடுற விளையாட்டு இது. அந்த ரிங்கை தூக்கி போட அந்த கோனுக்கு அடியில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஃப்ரூட்டி 5 ஸ்டாரு டைரி மில்க் தான் இருந்தது. நல்லா செம்ம பனி ரொம்ப குளிர். 2-3 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. இந்த செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். ஒரு சிலர் வந்து ஆக்டிவிட்டி பண்ணி அதோட விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து கேக் கட் பண்ணி அது மாதிரி விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில ஸ்கூலில் சும்மா செலிப்ரேஷன் டெக்கரேஷன் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ பிடிச்சி அது மாதிரி விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பலூன் மேலே தூக்கி போடுறது முன்னாடியே சொன்னேன்ல. ஸோ இவங்க ஒரு பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்டோட அம்மா அப்பா. இவங்க பலூனே அந்த சைடு போயிடுச்சு. கேமே அவுட் ஆகிட்டாங்க. கேம் நடக்குது ஒரு இடத்துல, பலூன் போடுறது இன்னொரு இடத்துல. இந்த விளையாட்டு எப்படின்னா ஒரு கையில் தட்டி விட்டு மேலே தட்டி விட்டு அடுத்து டக்குன்னு கீழே வச்சுட்டு அது கீழே பலூன் வரதுக்குள்ளே நம்ம வச்சிடணும். இப்போ தான் கரெக்டாக வரும். இந்த விளையாட்டில் தான் நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டாங்க. இந்த பலூன் மேலே தட்டி விடுற வேலை இருந்ததில்.
இந்த பலூன் தட்டி விடுற விளையாட்டில் தான் நிறைய பேரண்ட்ஸ் வின் பண்ணாங்க. இந்த வளையம் போடுறதுலாம் 2-3 பேர் தான். பாருங்க வளையம் மாட்டிச்சு, போடு அந்த சைட் போடு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மேக் பண்ணும். அந்த சாண்டா கிளாஸோட ஃபேஸை வந்து மேக் பண்ணும். எல்லா திங்ஸும் வச்சுருப்பாங்க. ஐஸு, கேப்பு எல்லாமே. க்ளூ எடுத்து எடுத்து ஒட்டி சாண்டா கிளாஸோட ஃபேஸ் மேக் பண்ணுற கேம். இது பால் பேலன்சிங். இதுதான் நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க. இந்த ஒவ்வொரு அந்த மேலே இருக்க பால் வந்து கீழே விழாமல் ஒவ்வொரு கிளாஸோட எட்ஜ்லேயும் வச்சு போகணும். இது மாதிரி கீழே விழுந்துருச்சுன்னா அவுட்டு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இதுலேயும் இன்வால்வ் இருந்தாங்க. இந்த தம்பி ஜெயிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா டாட்டூ போர்டை திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் வர அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க. 3 ஹவர்ஸ்க்கு அவங்களால அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டாட்டூ போடுறவங்களுக்கு. ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு விதமான என்ஜாய்மெண்ட் பண்ணி பேரண்ட்ஸ்லாம் விளாண்டாங்க. இவங்க ஆக்சுவலி வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் தாதியும் வந்திருந்தாங்க. அப்படிதான் பாட்டி வைங்க சீக்கிரம் வைங்க பாட்டி, சீக்கிரம் வைங்க, குயிக்க வைங்க. அப்படிதான் பாட்டி. அவங்க அவுட் ஆகிட்டாங்க. அந்த சிஸ்டர் அவுட் ஆகிட்டாங்க. இந்த பாட்டி பரவாயில்ல, இத்தனை பலூன் வச்சிருச்சு, இத்தனை பால் வச்சிருச்சு. நம்ம ஒரு பால் தான். வைங்க பாட்டி டக்குன்னு வைங்க சிஸ்டர். பாட்டி ஜெயிச்சிட்டாங்க சிஸ்டர். இவங்க தீதி, இந்த ரெட் கலர் போட்டிருக்கவங்க வேலை செய்கிற பொண்ணு. இவங்க பேரண்ட்ஸ், அது ஸ்டூடெண்ட். இன்னொரு ஒயிட் கலர் போட்டிருக்காங்களோ அவங்க மேடம். அடிங்க மேடம் டக்குன்னு. இது வந்து இது ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் டக்குன்னு அந்த ரவுண்டில் நிற்க வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. சில பேர் நிறைய பேர் இதில் வின் பண்ணாங்க. இந்த பாட்டி வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 கிளாஸ் தான் இருக்குது. டக்குன்னு வைங்க பாட்டி. வெரி குட் வின் பண்ணிட்டாப்புல. ஸோ இவ்வளோதாங்க ஃபங்க்ஷனில். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. வீடியோ மேடமுக்கு தெரியாமல் எடுத்தனால குழம்புலான்னு